அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடு 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு 19 வருட சனி திசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி திசை, சனினாலே எல்லோரும் பயப்படுவாங்க. ஏன்னா அது சனிங்கிறது இயற்கை பாவகிரகம், முதன்மையான பாவகிரகம் சனி தான். அது ஒரு வீட்டில் தனிச்சிருந்து இல்லை பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டார்னா சனி சில விஷயங்களை கெடுப்பார். அது பாவிகளோட சேர்ந்த சனி ரொம்பவே கெடுப்பாருங்க. சுபகிரகங்களோட சேர்ந்த சனி வந்து பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயம் கொடுப்பார். அவ்வளோதான். ஏன்னா சனிங்கிறது ஒரு கெட்ட கிரகம். அவர் ஒரு ஒளி கிரகத்தோடு சேர்ந்தார்னா அது கெடுபலன்களை கொஞ்சம் குறைச்சி பண்ணுவார். பெருசாக நெகட்டிவ் இருக்காது. கெட்ட கிரகத்துக்கூட இன்னொரு கெட்ட கிரகம் சேர்ந்தால் கொடுமையான விஷயங்கள் நடக்கும். உச்சக்கட்டமான சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா 19 வருஷம் தசையை கண்டிப்பாக கும்பராசிக்கு நடத்தியே தீரும். எல்லா ராசி நட்சத்திரத்துக்கும் சனி திசை வராது. ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசையை வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்கவே மாட்டாங்க. ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி திசை கண்டிப்பாக அவங்க வாழ்நாள் பார்த்தே தீரணும். கும்பராசி, கும்பங்க வந்து 11ஆம் வீடு, காலப்புருஷ சக்கரத்துக்கு 11ஆம் ராசி கும்பராசி. இதில் 3 நட்சத்திரம் வரும் உங்களுக்கு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் கும்பம். அவிட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும், 2வது உங்களுக்கு ராகு தசை நடக்கும், 3வது உங்களுக்கு குரு தசை நடக்கும், 4வது சனி திசை வரும். கும்பராசி சதய நட்சத்திரம் பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சதயத்துக்கு வந்து ராகு திசை, 2வது குரு திசை, 3வது சனி திசை வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போதே குரு திசை, 2வது சனி திசை வந்துடும். சரிங்களா? அப்போ சனி திசையை சந்திச்சே தீரணும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய திசையாக தான் வரும் கும்பராசிக்கு. அப்போ ராகு திசை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே வந்து சதய நட்சத்திரத்துக்கு ராகு திசை நடந்திருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது ராகு திசை வரும். இதெல்லாம் பெரிய திசை தான் பாருங்கள். ராகு, குரு, சனி இப்படி தான் வரும் உங்கள் வாழ்க்கையில், இப்படி தான் டச் ஆகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது குரு திசை, 2வது சனி திசை இளம் வயதில் உங்களுக்கு வந்துடும். அப்போ சனி நல்லது பண்ணணுன்னா உங்களுக்கு சனி நல்லா இருக்கணும், கட்டத்தில் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இதே நீங்கள் சிம்ம லக்னத்திலையோ கடக லக்னத்திலையோ பிறந்துட்டிங்கன்னா, மேஷ லக்னத்திலலாம் பிறந்தீங்கன்னா சனி வந்து உங்களை வச்சு செஞ்சிருவார் உங்களை. அது சிம்ம லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு சனி வந்து வேறு மாதிரி சில பிரச்சனைகள் கொடுக்கும். சிம்ம லக்னத்துக்கு சனி வந்து நோயை கொடுப்பாரு, பகை கொடுப்பாரு, எதிர்ப்பு கொடுப்பாரு, ஆக்சிடென்ட் ஆகிறது, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. என்னடா நான் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு பிரச்சனையாக வருதுன்னு கேட்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்கும். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி பலன் பண்ணுவார் அவர். கடக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அசிங்கமானத்தை கொடுப்பார், வம்பு வழக்கு பிரச்சனை கொடுப்பார், தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்ட வைப்பார், ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து சந்திப்பாங்க, அறுவை சிகிச்சை நடக்கும், அதே மாதிரி பெரிய இழப்பு ஏற்படும், நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பாங்க. இதெல்லாமே கடக லக்னத்துக்கு சனி திசை வந்தால் கண்டிப்பாக நடக்குங்க. அது கடக லக்னத்து சனி 8லேயே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். ஆயுள் கண்டத்தை கூட கொடுக்கும். அவர் தனிச்சிருந்து உங்களுக்கு சுபகரங்களோட பார்வை மட்டும் இருந்துச்சுன்னா உடம்புல உயிர் இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவார். இதே சனியோட அங்கே ராகுவோடு இருந்து சூரியனோடு இருந்தால் ஆயில கூட கெடுக்கும் சனி திசையில். அப்போது கடக லக்னக்காரங்களும் சிம்ம லக்னக்காரங்களும் சனி திசை வந்ததுன்னா அவங்க அமைதியாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் பெருசாக இறங்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சனி திசை வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னக்காரங்களும் கடக லக்னக்காரங்களும். மேஷ லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு 2 in 1 வேலை செய்யும். அவர் தொழில் உத்தியோகத்தையும் கொடுப்பாரு, அசிங்கமானத்தையும் கொடுப்பாரு, பிரச்சனையும் கொடுப்பாரு மேஷ லக்னக்காரங்களுக்கு. அது சனி இருக்கிற இடத்த பொறுத்து, அது பாதகாதி விதியாக உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? எந்த லக்னத்துக்கு சனி நல்லது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து ரிஷப லக்னத்துக்கு நல்லது பண்ணுங்க, மிதுன லக்னத்துக்கு நல்லது பண்ணும், கன்னி லக்னத்துக்கு நல்லது பண்ணும், துலாம் லக்னத்துக்கு நல்லது பண்ணும். தன்னோட சொந்த வீடான மகரம் மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு சனி திசை யோகத்தை செய்யும் கண்டிப்பாக. இந்த 6 லக்னத்துக்கு சனி திசை வந்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சனி கெடாமல் இருக்கணுங்க, ரொம்ப முக்கியம். சனி சூரியனோட சேரக்கூடாது, சனி ராகோட சேரக்கூடாது, சனி செவ்வாயோட சேரக்கூடாது. சனி கேதுவோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, சில விஷயங்களை முடக்கி வைக்கும். ஆனால் கேதுவோட இருக்கிறத விட ராகோட இருக்கக்கூடாது, சூரியனோட இருக்கக்கூடாது, செவ்வாயோட இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை அந்த சனி திசையில் அந்த ஜாதகர் சந்திச்சே தீருவார். அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் 19 வருட சனி திசை ஒரு மனுஷன் வந்து ஆட்டி படைக்கிறது சனி தான். ஏன்னா கர்மா கொடுக்குற கிரகம் சனி, நோயை கொடுக்குற கிரகம் சனி, பகையை கொடுக்குற கிரகம் சனி, வறுமையை கொடுக்குற கிரகம் சனி தான். அப்போ சனி நல்ல இடத்துல இல்லைன்னா பகையை கொடுத்துரும், நோயை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்காது. அதே மாதிரி நோயை கொடுக்கும், பகையை கொடுக்கும், எதிர்ப்பு கொடுக்கும். இதை மட்டும் தான் சனி கொடுக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் நோய் வருது, உடம்புல சோம்பேறித்தனம் வந்துருச்சு, வருமானம் இல்லை, டயர்டாக இருக்குது, அடித்து பொட்ட மாதிரி இருக்குது, வாழ்க்கையை வீணாக போச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஜாதகத்தில் பார்த்தா சனி கெட்டு போயிருப்பார், சனி திசை நடக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும் வாழ்க்கையில். ஒரு சில பேர் பாருங்கள், லக்னத்தில் சனி இருப்பாங்க, லக்னத்தில் சனி இருந்து பிறந்திருப்பாங்க, ரொம்ப கஞ்சனாக இருப்பாங்க, கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, பிடிவாதக்காரனாக இருப்பாங்க, கோபக்காரனாக இருப்பாங்க, ஆத்திரப்படுறவங்களாம் இருப்பாங்க. கூட உங்களுக்கு செவ்வாயோட காம்பினேஷன் செவ்வாயெல்லாம் பார்த்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் சனி ஏன் கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்கன்னா சனி ஒரு முட்டாளுக்கு உண்டான அந்த கிரகம் பிளானட். சரிங்களா? அதாவது முயலுக்கு 3 கால் சொல்கிறாங்களே, இதுதான் சனி லக்னத்தில் இருக்குன்னா. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும்பாங்க, அடுத்தவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, இல்லை வம்புக்கு வருவாங்க, இல்லைன்னா அமைதியாக போயிடுவாங்க. இதுதான் சனியோட வேலை.
பொறாமப்படுறது, சூழ்ச்சி செய்கிறது, நயவஞ்சகம் பண்ணுறது, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, வைத்தறிச்சல் படுறது எல்லாமே இந்த லக்னத்தில் இருக்க சனி தான். இவங்ககிட்டலாம் கொஞ்சம் டேஞ்சரான ஆளாக இருப்பாங்க. லக்னத்தில் சனி இருக்குது. அதேமாதிரி உடம்புல ஒரு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரும், அடிக்கடி பக்கத்தில் ஒரு வேர்வை ஸ்மெல் வரும். இந்த லக்னத்தில் சனி இருக்கவங்க நிறைய பார்க்க முடியுது. இதே குரு பார்வை இருந்ததுன்னா அப்படியே மறைக்கும். குரு பார்வை அப்படியே ஸ்க்ரீன் போட்டு மறைக்கிற மாதிரி. சனி வந்து வெளியே கொண்டு வரும், குரு பார்வை மறைக்கும், காப்பாற்றி விடும், பாதுகாப்பு பண்ணும். அவ்வளோதான் வித்தியாசம். 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பாருங்கள். ஒரு சில பேர் அப்படியே பேசுகிறதெல்லாம் அப்படியே லட்டு மாதிரி இன்னைக்கு பேசுவாங்க. ஆனால் உண்மையாக இருக்காது, பொய்யாக தான் இருக்கும். அவங்க குடும்ப வாழ்க்கை திருப்தி இருக்காது, வாயை திறந்தாலே பிரச்சனை தான். நாக்கில் சனின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் 2ஆம் இடத்துல. குடும்ப வாழ்க்கை இருக்காது, வருமானம் இருக்காது, இதெல்லாமே 2ல் இருக்க சனி செய்யும். ஆனால் பாவகிரகங்களோட வீட்டில் இருக்க சனி உச்சக்கட்ட கெடுதல் பண்ணுவார். சுபகிரகங்களோட சனி 2ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவு கொஞ்சம் சமாளிக்க வைப்பார். குருவோட பார்வை அப்படி இப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக பிக்கப் ஆயிடும், அதில் மாற்றமே கிடையாது. 3ஆம் இடத்துல சனி தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சி கொடுக்குங்க. தனிச்ச சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான், சரிங்களா. அதாவது மெதுவாக முயற்சி கரெக்டாக இருக்கும், யோசிச்சு செயல்படுவாங்க. ஆனால் முயற்சி சக்ஸஸ் ஆகிடும். இதே சனியோட ராகுவோ செவ்வாயோ சூரியனோ 3ஆம் இடத்துல இருந்தால் அந்த 3ஆம் இடம் எல்லாம் கெட்டு போயிடும். வீரியம் கெட்டு போகும், தைரியம் கெட்டு போகும், அந்த போகத்தை அனுபவிக்க முடியாது, முயற்சியே இருக்காது. அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஃபெயிலியர் ஆகும் அவங்களுக்கு. இது சனி திசையில் பார்க்க முடியும். 4ஆம் இடத்துல சனி, 4ல் சனி இருந்துச்சா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். அம்மாவுக்கு பாருங்கள் முழங்கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். உங்களுக்கே ஹெல்த் பிரச்சனை வரும். ஏன்னா லக்னத்தை சனி பார்ப்பார். தோல் சம்மந்தமான பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், ஆளே கொஞ்சம் டல்லாயிருவீங்க, அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் சனி இருந்தால் வாழ்க்கையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். இருதய சார்ந்த பிரச்சனை, இருதயம் மந்தமாக இருக்கிறது, ஹார்ட் வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது தான். பழைய வண்டி வாகனம் அவங்களுக்கு அமையும். புதுசாக வந்தாலும் அவங்க செட் ஆகாது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வண்டி வாகனத்தில் ரிப்பேர் இருக்கும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு அடிக்கடி கை வைக்கிறது, அந்த மாதிரி இடிச்சு இது பண்ணுறது, அப்படி இப்படின்னு வீட்டு செலவு, ரிப்பேர் செலவு இதெல்லாம் வரும் 4ல் சனி இருக்கிறதுனால. கல்வியில் தடை வரும், படிப்பில் தடை வரும் 4ல் சனி இருந்தால். 5ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளால் மனக்கசப்பு, இல்லை குழந்தையே இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பிறந்து கஷ்டப்படுறது, இதெல்லாமே 5ல் இருக்க சனி. குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே 5ஆம் இடத்து சனி கண்டிப்பாக கொடுக்கும். ஞாபக மருதி அதிகமாக இருக்கும் 5ல் சனி இருந்தால். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் எதிர்ப்பு இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல். இந்த 6ஆம் இடத்துல தனிச்ச சனி கண்டிப்பாக பண்ணுவாருங்க. 6ல் சனி இருக்கிறது நல்லது. ஆனால் பாவிகளோடு சேரக்கூடாது, கெட்டவனோட சேரக்கூடாது சனி. 7ஆம் இடத்து சனி வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்கசப்பு, இல்லற வாழ்க்கையில் மனக்கசப்பு, திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சலசலப்பு கசப்பு இதெல்லாமே இருக்கும். ஒரு சில பேருக்கு 7ல் சனி இருக்கிறவங்க, 7ல் சனி இருந்தால் லேட் மேரேஜும்பாங்க. ஆனால் 7ல் சனி இருக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சுபகிரகத்தோட வீடு, சுபகிரகங்களோட பார்வை வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 22, 23 வயசு கல்யாணம் பண்ணுவாங்க. இதே 7ல் சனி உட்காந்து உங்களுக்கு 2ஆம் இடமெல்லாம் கெட்டு போச்சுன்னா 27, 28, 32 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கும். நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியும், சரிங்களா. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாமே, மனக்கசப்பு எல்லாமே, இல்லை லேட் மேரேஜ் பண்ணுறது இதெல்லாம் 7ல் இருக்க சனி தான். 8ஆம் இடத்துல சனி ஆயில் ஸ்தானத்தில் இருக்கிறனால ஆயிலை கொடுப்பாரு. ஆனால் நல்ல கிரகத்தோட சேர்ந்து ஆயிலை மட்டும் கொடுப்பாரு. கெட்ட கிரகங்களோட சேர்ந்தால் ஆயில், அந்த சனி திசையில் ஆயில் போயிடும். ஏன்னா 8ல் சனி, அதாவது சனி 8ஆம் இடத்தை பார்த்தா ஆயில் போகும். 8ல் சனி இருந்தால் ஆயிலை வளர்க்கும். ஏன்னா சனி பார்க்க சர்வநாசம், சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த நாஸ்தி பண்ணுவார். அப்போ 8ஆம் இடத்துல தனிச்ச சனியாக இருந்து அல்லது சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் சனி திசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிரச்சனை தான், பெரிய ப்ராப்ளம் ஆகும். 9ஆம் இடத்துல சனி வந்து தந்தையோட பாசத்தை எல்லாம் பண்ணும், தந்தையினால் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது, அப்பா கூட கருத்து வேறுபாடு ஏற்படுறது. இப்போ சூரியன் சனியெல்லாம் 9ல் இருக்கும். அப்பா அவங்களும் அடிச்சுக்குவாங்க, அடிக்கடி அடிச்சுக்குவாங்க, சட்டை பிடிச்சிக்கிறது, மாறி மாறி அடிச்சுக்கிறது, சண்டை விரோதம் வரதெல்லாம் 9ல் இருக்க சனி தான். சனி சூரியன் செவ்வாயெல்லாம் நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியும். 9ல் சனி இது கெட்டுச்சுன்னா அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகவே ஆகாது. 10ஆம் இடத்துல தனிச்ச சனி இருந்துச்சுன்னா தொழிலை கெடுக்குங்க. 10ல் தனி இருந்துச்சுன்னா தொழில் பண்ண முடியாமல் ஒரு வளர்ச்சிக்கான எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்க, கடன் வாங்கி அது இதுன்னு பண்ணுவீங்க, ஆனால் லாஸாக தான் போகும். எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க, தொழில் அடி வாங்கணும். ஆனால் சுபகிரகங்களோட சனி சேர்ந்துச்சுன்னா சனி அங்கே சனியை போல் கொடுப்பார் இல்லை, சனியை போல் கெடுப்பார் இல்லை. அது 10ஆம் இடத்துல இருக்கிற சனி அருமையாக வளர்ச்சி. நல்ல கிரகத்தோட சேர்ந்தால் கண்டிப்பாக தொழிலில் அசுர வளர்ச்சி தான் சனி திசையில். அது சனி சார்ந்த தொழிலில் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மிஷினரி சம்மந்தப்பட்டது, அழுக்கில் வேலை பார்க்குறது, மெதுவாக பண்ணுற தொழில் பண்ணுறது, இந்த எண்ணெய் வியாபாரம், அது இதுன்னு அந்த பெட்ரோலியம் இதெல்லாமே, அந்த கருப்பு நிற சார்ந்த பொருட்கள் எல்லாமே சனியோடு தான். அப்போ இந்த விவசாயம் எல்லாமே சனி தான். 10ல் சனி இருந்து சுபகிரகங்களோடு இருந்தால் சனி திசை ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்லதுங்க. 11ல் சனி இருந்தால் லாபத்தை கொடுக்கும், கண்டிப்பாக வறுமை இருக்காது. நல்ல கிரகத்தோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வீடு, நல்ல வாகனம், நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு இருக்க இடம், நல்ல உடுத்த உடை, இதெல்லாம் கண்டிப்பாக குறை வைக்கவே மாட்டார் சனி. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது கிடையாதுங்க. 12ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா தூக்கத்துக்கு எடுத்துருவோம், நிம்மதியே இருக்காது. நேரம் கட்ட நேரம் தூங்குவாங்க, ஒரு ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, டீப் ஸ்லீப் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க, ஒரு நிம்மதி இருக்காது, விரயம் அதிகமாக இருக்கும்,
வெட்டி வரையும் மீன் வரையும் இருக்கும். மருத்துவமனை செலவு, வெட்டி செலவுனாலே மருத்துவ செலவு, அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இதில் போட்டால் பணத்தை அதில் போட்டால் அப்படி இப்படின்னு போட்டால் ஏமாறுறாங்கல்ல, 12 சனி தான். இது சுபகிரகங்களோடு இருந்தால் நிலமை மாறும். பாவகிரகங்களோட சேர்ந்தால் சனி திசை அப்படியே காலி பண்ணிடுவங்கள. நிறைய பிரச்சனை வரும். 12 சனி இருந்து தலைமறைவாக ஊர் விட்டு போனவங்களாம் நிறைய பேர். 12 சனி வறுமை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார். பாவகிரகங்களோடு சேர்ந்தால் நோயை கொடுப்பார், கடனை கொடுப்பார், எதிர்ப்பு கொடுப்பார். அதனால் 12ஆம் இடத்துல சனி நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணும். அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்காருன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.